டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட் சிரப் தினமும் 2 ஸ்பூன். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலில் அரசியல் விமர்சகர் ஜெகதீஸ்வரன் இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் பனையூரில் மாவட்ட செயலாளர் கூட்டம், ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதனை அடுத்து இன்னைக்கு திருச்செங்கோட்டில் பூத் முகவர்கள் அந்த ஒரு கூட்டம் நடந்திருக்கு. சரி, இன்றைக்கு முன்னால் அளவுக்கு இன்னைக்கு பேசுபொருள் ஆகப்பட்டது. திருச்செங்கோட்டில் அருண்ராஜ் அவர் வேட்பாளராக களமிறக்க போறாருன்னு சொல்லி நிறைய செய்திகள் அடிபட்டுச்சு. ஆனால் அது கூட்டத்தில் பேசின பொதுச் செயலர் புசி ஆனந்த் தலைவர் தான் அறிவிப்பார், 234 தொகுதியும் வேட்பாளர் இப்போதைக்கு தலைவர் தான் அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிருக்காரு. என்ன நடக்குது சார் கட்சிக்குள்ள? இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திலிருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் என்பது ஃபஸ்ட்டு காலைல செய்திகள் எல்லாம் அவசரமாக கூட்டப்படுகிறது. தலைவர் விஜய் அவர்கள் ரொம்ப அதிருப்தியில் இருக்கார் மாவட்ட செயலாளர்கள் மேலே. இன்றைக்கி பயங்கரமான டோஸ்லாம் விழுக போகுது, அவசரமாக கூட்டப்பட்ட கூட்டம் அப்படின்னு தான் சொல்லி சொன்னாங்க. ஏன்னா மாவட்ட செயலாளர்கள், மாநில நிர்வாகிகள் எல்லாருமே இருந்தாங்க. முதல் வரிசையில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஆதவர்ஜுனா, அருண்ராஜ், இப்போ புதுசாக போய் சேர்ந்திருக்கின்ற நாஞ்சில் சம்பத் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள்லாம் இருந்தாங்க, புசி ஆனந்த்லாம் இருந்தாங்க. எல்லாருமே நமக்கு பார்த்த புகைப்படங்கள் எல்லாமே எல்லாரும் மேடையை பார்த்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்க்க முடிந்தது. நான் சரி பரவாயில்ல, ஓகே, எல்லாரும் கீழே இருக்காங்க, விஜய் மட்டும் மேலே உட்காந்துருக்கார் போல இருக்குது. யூஸ்வலாக ஒரு 5 பேர் சேர் போட்டு மேலே ஏற்றுவாங்க, இந்த விஜய் மட்டும் தான் மேலே உட்காந்துருக்கார் போல இருக்குது. மேலே பயங்கரமாக கடுமையான சொற்கள்லாம் சொல்ல போகிறான்னு பார்க்கும் பொழுது நான் மறுபடியும் ஒரு ஃபோட்டோவை தோண்டி துளாவி பார்த்துட்டே இருக்கேன், விஜய் காணவே இல்லை. அப்புறம் யாரும் அவங்களாம் மேலே பார்த்துட்டு இருக்காங்க, யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டுட்டு இருக்காங்கன்னா ஒவ்வொருத்தராக மேலே போய் இந்த இது வாசிக்கிறது பேசுறது அப்படி தான் இருந்திருக்கே தவிர இந்த கூட்டத்துக்கு விஜய் வரல. நீங்கள் பாருங்களேன், நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் சொல்லி அதற்கு தான் ஒருங்கிணைப்பாளராக கே செங்கோட்டையன் இருக்கிறார். 28 பேர் கொண்ட ஒருங்கிணைப்பு குழு. அந்த குழு என்னுடைய கட்டளையின் பேரில் அமைக்கப்பட்டது. அதற்கு நான் தான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறேங்கிற மாதிரி ஒரு லெட்டரில் விஜய் சொல்லியிருக்காரு. செங்கோட்டையன் அவர்களுடைய நியமனம் பொழுதும் அந்த ஒருங்கிணைப்பு குழுவிற்கு, என்னுடைய கட்டளையின்படி துவங்கப்பட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கு ஆலோசகர்களாக நானும் அண்ணன் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தும் இருப்பார்னு சொல்லிட்டாரு. அந்த ஒருங்கிணைப்பு கூட்டம் எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு தானே நடந்துச்சு கே செங்கோட்டையன் வரதுக்கு முன்னாடி. அந்த கூட்டத்திற்கும் விஜய் வரல. இந்த கூட்டத்திற்கு சரி விஜய் வருவார், ஏன்னா மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், மாநில செயலாளர்கள் கூட்டம் கிட்டத்தட்ட க்ளோசர் டு எலெக்ஷன்ஸ், இனிமேல் விஜய் கொஞ்சம் ஆக்டிவாக இருப்பார்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது சரி விஜய் தான் மேலே இருந்து பேசிட்டு இருக்காருன்னு பார்க்கும்போது விஜய் இல்லை. எனக்கு ரொம்ப உண்மையிலே எனக்கு விஜய் தமிழக வெற்றி காலத்தில் என்ன செய்கின்றார் அப்படிங்கிற பெரிய கேள்வி இருக்குது. நீங்கள் எல்லா கட்சியிலையுமே அந்த தலைவர் தாங்க முகம். இப்போ இவளே சொல்கிறார் இல்லையா, இந்த கட்சியோடைய முகம் யார்? விஜய் தான். அது பொதுமக்களுக்கான முகமாக இருக்கலாம், இல்லை உங்கள் கட்சியில் இருக்கின்ற மாவட்ட செயலாளர், மாநில செயலாளர், எல்லோருக்குமான முகம் நீங்கள் தான். ஆனால் என்னுடைய கூட்டத்திற்கு நான் வரமாட்டேன், என் மாவட்ட செயலர் கூட்டத்துக்கு நான் வரமாட்டேன், என் மாநில செயலர் கூட்டத்துக்கு நான் வரமாட்டேன். நான் வெளியில் எப்போயாவது கூட்டிகிட்டு போனால் மட்டும் நான் மாதத்துக்கு ஒரு தடவையோ இல்லை 72 நாளைக்கு ஒரு தடவையோ அப்படி மட்டும்தான் போவேங்கிறது என்ன விதமான அரசியல்? ஏன்னா முழு நேரம் அரசியல்வாதின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா மறுபடியும் ஒரு விஷயத்தை இப்போ புசி ஆனந்த் கூட சொல்லிகிட்டே இருக்காரு. கெரின் உச்சத்தை விட்டுட்டு வந்துட்டார். தீவிரமாக அரசியல் செய்ய வேண்டிய நேரத்திலேயே விஜய் அவர்கள் எய்தர் படுத்து தூங்குறாரு, இல்ல வேற வேலையை எங்கேயோ போயிட்டாரு. அவ்வளவு நீங்க விஜய் மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க எல்லாருமே விஜய் பனையூர்ல அவர் கூட்டம் முடிச்சுட்டு போயிட்டு அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரு, படுத்து தூங்குறாருன்னு போன்ற விமர்சனம் வைக்கிறீங்க. ஆனா அதை மட்டும் தான் அவர் பண்ணிட்டு இருப்பாரா? அவர் வியூகோ வகுப்பாளரோட இன்னும் பேசிட்டு இருக்கலாம், பேக்ரவுண்ட் வேலை ஒர்க் எல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம், பொது வெளியில வரமாட்டாரு. அதை வேணா நீங்க ஒரு குறையா சொல்றீங்க. அவரு அடுத்தடுத்து பொதுக்கூட்டத்துக்கு இப்போ அடுத்து ஈரோட்டில் நடக்க போகுது. ஸோ அடுத்தடுத்து பிளான்ஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதற்கான வேலைகள் இருக்கலாம்ல, அவர் தயார்படுத்திட்டு இருக்கலாம். நான் 2 விதம், அதாவதுங்க ஒரு அரசியல் கட்சியில இப்போ எல்லா அரசியல் கட்சியிலும் எப்படி இயல்பா இயங்குதுன்னு நான் சொல்றேன். நீங்க திமுக, அதிமுக, பாஜக எந்த ஒரு கட்சியும் எடுத்துக்கல, அந்த ஸ்டீரியோடைப் தான் உடைக்கிறாரு விஜய் அப்படின்றாங்களே. இல்லையே, நீங்க என்ன சொல்றேன்னா, நீங்க வெளிப்படையான கூட்டங்களுக்கு போறதும் ரொம்ப லிமிட்டடா தான் போறீங்க. நீங்க ஏற்கனவே சனிக்கிழமை போட்ட பிளான்லேயே பாத்தீங்கன்னா ஒரு 20 சனிக்கிழமை ஏதோ அந்த மாதிரி தான் வரது பிளானா இருந்துச்சு. சரி, ஓகே, அது அவருக்கு பிடிச்சிருக்கு, அதை உடைக்கிறார், ஓகே. நீங்க உள்ளரங்கு கூட்டங்களுக்கும் நீங்க பொதுக்குழு கூட்டத்திற்கு வந்தாரு, ஆண்டு விழாவுக்கு வந்தார், அதற்கு பிறகு அந்த ஆப் லான்ச் வந்தாருன்னு நினைக்கின்றேன். இந்த கூட்டம் என்பது நீங்க ரொம்ப முக்கியமான தருணத்தில் இருக்கீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் எல்லா கட்சிகளுக்குமே பொருந்தும். இது எல்லா கட்சிகளும் முக்கியமான தருணத்தில் இருக்காங்க. எல்லா கட்சிகளும் இப்போ புதுசாக ஒரு வேலையை தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர் நாங்கள் ஓப்பன் பண்ணுறோம், காசு கட்டுங்கன்னு அமமுக இவங்க நிற்க போகிறாலும் தெரியும், விருப்பம் மனு வாங்குறதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்ப முக்கியமான தருணத்தை நோக்கி ஒட்டுமொத்த அரசியலும் போயிட்டு இருக்கு. அப்போ உள்ளரங்கு கூட்டங்களில் எடுக்கப்படுகின்ற முடிவுகள் இல்லை கேட்கப்படுகின்ற விஷயங்கள் விஜய்க்கு தெரியணுமா வேணாமா, லைவாக தெரியணுமா இல்லையா நான் கேட்குறேன். நீங்கள் சார் இந்த கூட்டத்தில் இதான் சார் நடந்துச்சு, நான் வீடியோ போட்டு காமிக்கிறேங்கிறது வேற. இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கேன், தலைவரை பார்த்து தலைவருக்கு ஒப்புதலோட தான் இது நடக்கலாங்கிற தெரியணும் இல்லையா? அது இல்லாமல் ஒரு கட்சி எப்படி செயல்படும் நான் கேட்கின்றேன். நீங்கள் தொடர்ச்சியாக நான் முன்வைக்கின்ற குற்றச்சாட்டு என்பது இந்த கட்சியின் தலைவராக விஜய் செயல்படவே இல்லைங்கிற அதனை மறுபடியும் ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. திமுக அதிமுக கட்சியில என்ன மாதிரியான ஒரு செட்டப், ஒரு மாவட்ட செயலர் கூட்டம்னா ஒரு கட்சி தலைவர் வராரு, பொதுச் செயலாளர் வராரு, இது மாதிரி தாவேக்கால இல்லைன்னு தான் நீங்க அதான் சொல்றேன் இல்லையா? நீங்க அது 1-2 தடவை இல்லைன்னா பரவாயில்ல,
நீங்கள் எந்த கூட்டத்துக்குமே நான் வரமாட்டேன், நான் ரொம்ப ரொம்ப செலக்டிவாக தான் இருப்பேன். நான் வந்து என்னை வெளியே கூப்பிட்டீங்கன்னா மட்டும்தான், அதுவும் ரொம்ப பிளான் பண்ணி முன்னாடியே ரொம்ப பிளான் பண்ணி கூப்பிட்டீங்கன்னா மட்டும்தான் நான் வெளியே தலை காட்டுவேன். நான் வெளியே வரவே மாட்டேங்கிறது என்ன விதமான அரசியல் நான் கேட்குறேன். நீங்கள் அப்போ முழு நேர அரசியல்வாதிக்கு அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியல உண்மையிலேயே. முழு நேர அரசியல்வாதினா நான் என்ன சொல்கிறேன், 24/7 நீங்கள் வேலை செய்ய வேண்டாங்க. வாரத்தில் நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாள் நான் வெளியே தலை காட்டுவேன். அதுவும் இல்லை, சனிக்கிழமை முடிஞ்சு போச்சு. நான் என்னுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சருக்கான கூட்டம் நடக்கும்போது அட்லீஸ்ட் அதில் நான் பங்கெடுப்பேன். இல்லை ரொம்ப க்ளோஸ்டு மீட்டிங் ஒன்று இருக்குது, ஒரு 28 பேர் போட்டிருக்கிறது, ரொம்ப தினம் இவங்க என்ன சொன்னாங்க, டெய்லி ஆக்டிவிட்டிஸ் இனி கவனிக்க போகிற கூட்டம் இது. இந்த கூட்டம் நடத்தும் போது நான் வருவேன். இல்லை என்ன நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணலாம், ஏதாவது ஒரு இடத்துக்கு வரணும் இல்லையா? அந்த எந்த இடத்துக்குமே விஜய் செட் ஆகாமல் வேறு மாதிரி ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா இது எதுவுமே நான் வந்து விஜய்க்கு 2026 முக்கியம் இல்லைங்க, 2031 நோக்கி பயணிக்கிறாரு. ஸோ அதோட சும்மா ஒரு ட்ரஸ்ட் பண்ணி தான் பார்க்க, டெஸ்டிங் த வாட்டர்ஸ் மாதிரி தாங்க, அதுக்கு பிறகு அவர் பார்த்துக்குவார் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. நீங்கள் இப்போ கூட என்ன சொல்கிறாங்க, இந்த கூட்டத்தில் சொன்ன முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, 160 இடங்களில் தாவேக்கு வெற்றி பெற்று விட்டது. முதல்ல டிக்ளேர் பண்ணுறாங்க. ஆதவ ஒரிஜினல் ஜான் ஆரோக்கியம் இந்த கூட்டத்தில் இருந்தார், அவரே டிக்ளேர் பண்ணுறாரு, நம்ம 160 இடங்களில் ஜெயிச்சிட்டோம். திமுக நமக்கு பின்னாடி போயிடுச்சு, 2வது இடத்துக்கு போயிடுச்சு. அதிமுக 3வது இடத்துக்கு போயிடுச்சு. இது அவங்க எடுத்த சர்வேயா இல்லை எங்கேருந்து எடுக்கிறாங்க, எந்த உலகத்தை மார்ஸ்லேருந்து எடுக்கிறாங்களா இல்லை வீனஸ்லேருந்து எடுக்கிறாங்களா தெரியல. அவங்க எடுக்கிற சர்வேல 160 இடங்கள் நாங்கள் வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் கடுமையாக வேலை பார்த்தீங்கன்னா இது 200 நோக்கி நம்ம டார்கெட் போகலாம். இதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அது சொல்கிற ஜான் ஆரோக்கியம் சிரிக்க மாட்டாரா, ஆதவ ஒரிஜினல் சிரிக்க மாட்டார், உண்மையிலே தெரியல. ஏன்னா நீங்கள் அந்த அளவிற்கு எங்கே இங்கே வேலை நடக்குது, மறுபடியும் நான் வந்து 160 இடங்கள் ஜெயிச்சிட்டோம், 160 இடங்களுக்கு போயிட்டோம், இல்லை இவ்வளோ நமக்கு பயங்கரமான ஸ்ட்ரென்த் இருக்குது, நம்ம 36% போயிட்டோம், 37% போயிட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் எங்கேருந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிறதே முதல்ல புரியலை. நீங்கள் இன்னும் கொஞ்சம் வேலை பார்த்தா போயிட்டோம் அப்படி. அது ஒன்று நடந்திருக்கு, முக்கியமான ஒன்று. இன்னொரு விஷயம் நடந்திருக்குன்னா, ஆதவ ஒரிஜினல் வெளிப்பட என்ன சொல்லியிருக்காரு, எல்லா மாவட்ட செயலாளர்கள் மேலேயும் நிறைய குற்றச்சாட்டுகள் வருது, எல்லாருமே காசு வாங்குறீங்க, நீங்கள் வந்து எல்லா பொறுப்புகள் போடுறதுக்கு, நீங்கள் ஒன்றியம் போடுறதுக்கு, நகரம் போடுறதுக்கு, கிளை போடுறதுக்கு காசு வாங்குறீங்க அப்படின்னு ஆதவ ஒரிஜினல் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வேகமாக புஷியானந்த் எழுந்து, இவங்கெல்லாம் யார் தெரியுமா, இவங்களாம் தளபதியின் ரத்தங்கள், இவங்க போய் காசு வாங்குவாங்களா, என்ன மாதிரி நீங்கள் சொல்லிட்டீங்க, அவங்களாம் போஸ்டர் ஓட்டின காலத்தில் இருந்து மறுபடியும் கதை ஆரம்பிச்சிருக்காரு. எதிராக புஷியானந்த் வேகமாக ஆஜராகிறாரு. கேட்கப்பட்ட கேள்வி மாவட்ட எந்திரிச்சு இல்லைங்க, அப்பெல்லாம் யாரும் உங்களுக்கு சொன்னா, ஒரு தேர்தல் பிரச்சார பிரிவு பொதுச் செயலாளர் கேட்கிறாரு, எல்லா மாவட்ட கேட்கிறாரு, எல்லாருமே குற்றச்சாட்டு வருது, எல்லாருமே என்ன புகார் சொல்றாங்க, எல்லாருமே காசு வாங்குறீங்க, ஏன் இப்படி காசு வாங்குறேன்னு கேள்வி கேட்கிறார். அதற்கு ஏதாவது 4 மாவட்டத்தில் எந்திரிச்சு யாருங்க எப்படிங்க நீங்க கேட்கலாம், நான் எவ்வளவு நேர்மையா நான் கட்சி நடத்திட்டு இருக்கோமான்னு தெரியுமான்னு சொல்லணும். புஷியானந்த் வேகமாக ஓடி வந்து மைக்க பிடிங்க, எதுக்கு நீங்க பேசுறீங்க, அதுக்கு என்ன அர்த்தம்னா, இப்போ ஷேர் எல்லாம் எனக்கு வந்துட்டு இருக்கு, இல்லை நான் தான் வாங்க வைக்கிறேன், நீ ஏன்பா உள்ள வந்து இந்த கேள்வியெல்லாம் கேட்கின்ற அப்படிங்கிறதா நடக்குது. அப்போ ஏன்னா இப்போ புஷியானந்தோட அவர் என்ன சொல்றாரு, நீங்க யூடியூப்ல தான், ஏன்னா இந்த ஒட்டுமொத்த கட்சியும் டே 1ல இருந்து மக்களுக்காக சில விஷயங்களை செய்யறாங்களா, அவங்களுக்காக சில ஏதாவது எழுதுறாங்களா, அவங்களுக்காக பேசுறாங்களாங்கிறத தாண்டி யூடியூப்ல அவர் என்ன பேசினார், அவருக்கு என்ன பதிலடி கொடுக்கலாம், 2ஆம் ஆண்டு விழால மெயின் ஸ்ட்ரீம் மீடியால இவர் என்ன பேசினார், இவருக்கு என்ன பதிலடி கொடுக்கலாம், ஐபிசி தமிழ்ல ஜெகதீஷ் உட்காந்து என்ன பேசுறான், அவனுக்கு என்ன பதில் கொடுக்கலாம். இப்படிதான் இன்னைக்கு அதான் பண்றாங்க. யூடியூப் சேனல்ல பேசுறாங்க, ஏதாவது போட்டு போயிடாதீங்கப்பா, நாங்க அப்பெல்லாம் கிடையாதுப்பா, நாங்க ஒத்துமையா இருக்கோம்ப்பா, நாங்க யாரும் பிரிஞ்சில்லப்பா, கேஎஸ் அண்ணன்ப்பா, நான் தம்பிப்பா, இந்த கதைகளை எதுக்கு நீங்க சொல்றீங்க? வேகமா ஓடி வந்து இல்லை அப்பெல்லாம் கிடையாது, யாருமே காசு வாங்கலன்னா ஆதவ ஒரிஜினல் முதற்கொண்டு வெளிப்பட கேட்க வேண்டிய தேவை என்ன இருக்கு, ஏன்பா நீ காசு வாங்குறீங்க? ஏன்னா இது வந்து ஏதோ ரொம்ப ஒரு 4 பேரை மட்டும் கூப்பிட்டு வச்சு, ஏப்பா நீ நாமக்கல் காசு வாங்குறியா, கரூர் காசு வாங்குறியா, சென்னை மேற்கு காசு அப்படி கேட்டால் பரவாயில்ல, ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் வச்சு ஆதவ ஒரிஜினல் கேட்கிறார் எல்லாருமே. ஏன்னா ஆதவ ஒரிஜினல் எனக்கு நான் ஒன்று சொல்றேன், ஆதவ ஒரிஜினல் காசு கொடுத்துட்டு தான் இருக்காரு தவிர அவர் யார்ட்டையும் காசுலாம் டிமாண்ட் பண்ணல, அவருக்கான அக்சஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. பட் ஸ்டில் அவர் செலவு பண்றாரு, அவர் தான் செலவு பண்றாரு. பட் அவர் வந்து யார்ட்டையும் காசுல பொறுப்பு ஒன்றும் கேஸ் கொண்டு உள்ள கொண்டு வந்தாரு, எனக்கு ஒரு 5 கோடி கொடுத்துருக்கேன் அப்படிலாம் சொல்லலை. இல்லை நாஞ்சில் சம்பத் உள்ள கொண்டு வர எனக்கு ஏதாவது பார்த்து பண்ணுங்க, நீங்க வாங்க, இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு தேவையான நாஞ்சில் சம்பத் முதற்கொண்டு நான் உங்களுக்கு என்ன தேவை செஞ்சு கொடுக்குறேன்னு தான் ஆதவ ஒரிஜினல் உள்ள கொண்டு வரார். ஆனால் அந்த மாவட்ட செயலர்கள் பூரா இருக்கிற எல்லோருமே எவ்வளவு தூரம் காசு வாங்க முடியுமோ அந்த நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், நான் வந்து நான் எது வந்தாலும் சந்திக்க தயாராக இருக்கேன். எல்லா மாவட்ட செயலர்களும் இன்னைக்கு பெரிய திருடர்களாக இருந்து கொண்டு ஒன்றியத்திட நகரத்திட வாங்கிட்டு இருக்காங்க. இந்த காசுல எங்க போகுது, ஒன்றிய பொறுப்புக்கும் நகர பொறுப்புக்கும் போஸ்டிங் போறதுக்கு காசு வாங்கி தான் இருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் காசு வாங்கிட்டு இருக்காங்க. ஏதாவது கூட்டம் நடத்துறதுக்கு வாங்குறதுங்கிறது இயல்பு தான், எல்லா கட்சியும் நடக்கும். ஆனா ஒன்றியத்துக்கு இந்த போஸ்டிங் வேணுமா, மாநில பொறுப்புகள் 21 அணிகள் போட்டாங்க இல்லையா, அந்த 21 அணிகளுக்கும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் போடுற பொறுப்புகளுக்கு எனக்கு தெரியும் 5 லட்சம் 10 லட்சம் கொடுத்தவனு எனக்கு நான் கண்ணால தெரியும். ஆனா தயவுசெய்து வெளியே என் பேரை சொல்லிடாதீங்க, ஆனா இதான் நடக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் என்ன பேசிட்டு இருக்காங்க. எல்லா தொகுதியில இருந்து பேசுறாங்க, அந்த அளவுக்கு காசு வாங்குறாங்க. இந்த காசுல எங்கப்பா போகுதுன்னு மாவட்ட செயலர் கேட்டா பாதி காசு மாவட்ட செயலர் எடுத்துக்கிறாரு, மீதி காசு வந்து புஷியானந்துக்கு போகுது. இது எல்லாமே புஷியானந்துக்கு தெரியாம அணு கூட அசைறது இல்ல. சில பேருக்கு சந்தேகம், இப்போ ஆதவ ஒரிஜினல் இப்பதான் தெரிய வந்திருக்கா சார், இல்ல ஆரம்பத்துல இருந்து தெரியுங்க, இல்ல மற்றவங்களா இருக்காங்களே சார், வருண்ராஜ் இருக்காரு, அதே போல என்ன பண்ண முடியுங்க? நீங்க அல்டிமேட்டா அதான் பிரச்சனை. நீங்க இந்த மாதிரி மீட்டிங் விஜய் வந்து உட்கார்ந்தாருன்னா, புஷியானந்தனை கொஞ்சம் உட்காருங்க, ஏன் கொஞ்சம் மாவட்ட செயலர் பேச விடுங்கன்னு விஜய் சொன்னாருன்னா ஓகே, தலைவர் நம்மளை பாக்குறாரு, நம்ம ஒழுங்கா செயல்படணுமா செயல்பட வேணாமா, ஆதவ ஒரிஜினல் கரெக்டான கேள்வி கேட்கிறாரு கேட்கலாங்கிற பயம் இருக்கும்.
தலைவருக்கு எது நடக்கிறதே தெரியாது. தலைவருக்கு இந்த கூட்டம் நடக்கிறது தெரியுமா தெரியாதா, என்ன பேச போறாங்க, யார் இந்த கூட்டத்துக்கு வர்றாங்க, எதுவுமே தெரியாது. தலைவர் எங்கேயாவது இருப்பாரு. இது மறுபடியும் புஷி ஆனதுக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னா யாருக்கு என்ன பயம் இருக்கும்? ஓ, அண்ணன் பார்த்துக்குவார்ப்பா, ஏப்பா எல்லா ஷேரும் அண்ணன் தானே போயிட்டு இருக்கு, புஷியானந்த் தானே போயிட்டு இருக்கு, பேசாமல் இருப்போம். இப்போ இந்த மாதிரியான முக்கியமான குற்றச்சாட்டுகளுக்கு அங்கே பதில் சொல்றதுக்கு கூட புஷியானந்த் தான் வேகமாக ஓடி வரார்ப்பா. கவலை நான் யார் ரத்தங்கள் இவங்கெல்லாம், அவங்கள காசும் கேட்க மாட்டாங்க, தளபதிக்காக உயிரை கொடுக்கறதுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, நீங்க என்ன அவங்கள போய் இப்படி கேட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்றாரு. அதோட முடிஞ்சா சார்? அதான் 2 விஷயம் தான் பிரதானமாக நடந்திருக்கு. அதை தாண்டி இவர் நாஜில் சமத் போன்றவர்கள் நம்ம வந்து நிறைய பிரச்சாரங்கள்லாம் பண்ணணும், நான் வந்து நிறையா பிரச்சாரத்துக்கான யூகங்கள்லாம் வகுக்கிறேன்னு சொல்றாரு. அடுத்தடுத்தாக நம்ம வேகமாக செயல்பட போகிறோம், ஈரோடு மீட்டிங் நடக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தீர்மானங்களாக 4 தீர்மானங்கள் பார்த்தோம். தீர்மானங்களில் மிக முக்கியமாக மறுபடியும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் தான், கூட்டணி பேசுவதற்கு ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்ட்டு சீலர் நிர்மல்குமார் சொல்றாரு. அதே மாதிரி வியூகங்களை வகுக்கிறதுக்கு ஒரு குழு, இந்த மாதிரி குழுவாக போட்டுகிட்டே இருக்கிறாங்க. நீங்கள் ஆனால் இந்த குழுவெல்லாம் யாரிடம் போய் பேசுவார்கள்? இப்போ கூட்டணி அமைப்பதற்கான ஒரு குழு, அந்த குழு யார்கிட்ட போய் பேசும் எனக்கு தெரியல. ஏன்னா நீங்கள் முதலமைச்சர் வேட்பாளர் சொல்லிட்டீங்க, உங்களை நோக்கி யாரும் கட்சிகள் வந்தால் பனையூரில் ஓகேங்க நாங்கள் ஒரு 7 பேர் உட்காந்துருக்கோம், நீங்க வாங்கன்னு சொல்லி பேசலாம். நீங்க யாரையும் தேடி போக முடியாது, யாரும் தேடி போக முடியாது. ஆமா, தேடிதான் வரணும். நான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படி சின்ன கட்சிட்டு போய் எப்பா அண்ணன் தான் முதலமைச்சர் வேட்பாளர் நீ கூட சேர்ந்துக்கிறேன்னு கேட்கவே முடியாது. இப்போ உங்களை நோக்கி வருவதற்கு எந்த கட்சிகள் தயாராக இருக்கின்றார்கள்? ஏன்னா கேட்கிறவங்க எல்லாருமே பாஜக முதற்கொண்டு என்ன சொல்றாங்க, விஜய் எங்க கூட கொண்டு வருவதற்கான வேலைகளை நாங்கள் செய்வோம், இந்தியாக்குள்ள கொண்டு வரது செய்வோம், அது எடப்பாடிக்கும் ஏற்பதான், பிரச்சனை இல்லை. ஆனா விஜய் அதற்கு தயாரா இருக்கிறாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியல இல்லையா? விஜய் இன்னைக்கு வரைக்கும் சீட்டர் நமக்கு என்ன சொல்றாரு ரொம்ப தெளிவா, பாஜக திமுக தாண்டி யார் வந்தாலும் உங்களுக்கு ஏற்றுக்கொள்வோம், அதிமுக வந்தால் ஏற்றுக்கொள்வோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அதிமுக உங்களை நோக்கி வரப்போகின்றார்களா? நிச்சயமாக வரப்போறது கிடையாது. ஒரு சினாரி ஓடிட்டே மறுபடியும் இந்த கதையை சொல்லிட்டே இருக்காங்க, இல்லைங்க அதிமுக வரப்போகுது, அதிமுக எக்காலத்திலும் வராது. பாஜக உடைச்சிட்டு அவங்க வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு, அதனால வரப்போகுது இல்லை. அங்கே ரொம்ப தெளிவா அண்ணாமலை 2-3 தடவை போய் பார்த்தார், நேற்று சரண்டர் ஆயிட்டார், ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார், எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர், அதை ஏற்றுக்கொண்டு செயல்படணும். அவர் என்ன சொல்றாரோ அதுதான் முடிவு. நயனா நாகேந்திரன் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரோ அதுதான் முடிவு. அப்போ எடப்பாடி பழனிசாமி சொல்றத பேச்சை கேட்டுட்டு இருக்கிறதுனா அண்ணாமலை முதற்கொண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் அமித்ஷா கொடுத்துட்டார். அப்போ இதற்கு பிறகும் அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி பாஜக கழட்டி விட்டுருவாரு, இந்த பக்கம் வருவார் அப்படின்னு கதைகளாக இருக்குமே தவிர இந்த கூட்டணி அப்படியெல்லாம் செட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது. ஸோ கூட்டணிக்காக நாங்கள் ஒரு குழு அமைச்சிருக்கோம், அந்த குழுவை நோக்கி யாரேனும் வர வேண்டும், வருவார்களா நமக்கு தெரியாது. அந்த குழு பேசாமல் இருக்கும். முதலமைச்சர் வேட்பாளர் நீங்க சொல்லிட்டே இருக்கலாம், நாங்கள் தனிச்சு ஜெயிச்சிரோம்னு சொல்லிட்டே இருக்கலாம். அதெல்லாம் களத்தில் எங்க வந்து பிரதிபலிக்கும் அப்படிங்கறத நம்ம பார்க்க தான் போறோம். அதை தாண்டி இந்த பொது வேட்பாளர்கள் தேர்வு வந்து தயார் நிலையில் இருக்கு. ஸோ இன்னைக்கு அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும்ன்ற மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. ஆமா காலையில அந்த நியூஸ்க்கு வந்து முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. பூத் கமிட்டி அந்த மீட்டிங்ல பேசும்போது வேட்பாளரை தலைவர் தான் அறிவிப்பார்னு சொல்லியிருக்காரு. அது சொல்லுங்க சார், இப்போ அருண்ராஜ் திருச்செங்கோடு நிற்கிறது உறுதி ஆயிடுச்சா, இல்ல உறுதியான பிறகு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்களா? எந்த ஸ்டேஜ்? முதல்ல வந்து அருண்ராஜுக்கு கட்சிக்குள்ள வரும்பொழுது அவர் ஆசைப்பட்ட தொகுதி என்பது சேலம் தான். சேலத்தில் ஏற்கனவே வந்து அந்த மாநிலத்தில் பார்த்திபன் வேலை செஞ்சுட்டு இருக்க தொகுதி அவர் குறி வச்சாரு. ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஒரு கொள்கை விளக்க பொதுக்கூட்டம், மாநிலம் தழுவிய கொள்கை விளக்க பொதுக்கூட்டம் ஒன்று போட்டாங்க. இவர் பொதுச்செயலர் ஆன பிறகு 2-3 கூட்டங்கள் வரிசையாக போட்டாங்க. சாத்தூர்ல ஒன்று போட்டாங்க, சேலத்தை மையப்படுத்தி ஒரு கூட்டம் போட்டாங்க. அது பார்த்திபன் தான் நிறைய எல்லாம் வேலையெல்லாம் பார்த்தாரு. அப்பொழுது அவருக்கு வந்து பார்த்திபன் தொகுதி, பார்த்திபன் நான் ஏற்கனவே வேலை பார்த்துட்டு இருக்கேன், என் தொகுதி ஏன் ஒரு வர்றாரு அப்படின்னு ஒரு சின்ன நெருடல் இருந்துச்சு. அதற்கு பிறகு ஓகே இந்த தொகுதி நமக்கு வராதுன்னா சமூக ரீதியாக நமக்கு எந்த தொகுதி சரியா வரும் அப்படிங்கிறத நோக்கி அருண்ராஜ் வேலை செஞ்சிருக்கலான்னு பார்த்தேன். இன்னைக்கு காலையில இருந்தே கிட்டத்தட்ட சில பத்திரிகைகளை செய்தியாக வந்துருச்சு, அருண்ராஜ் எப்படி வேலையை விட்டுட்டு வந்தாரு போன்ற கேள்விகள்லாம் கேட்டு பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஆனால் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மதுரை மாநாட்டில் விஜய் அவர்கள் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க போகிறேன், எல்லாரும் ரொம்ப குஷி ஆயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா சில இங்கிலீஷ் சேனல்ஸ் ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டாங்க, சார் வேட்பாளர் பட்டியலில் வந்து அவர் 2-3 தொகுதி சொல்லிட்டாரு, மீதி தொகுதியில் எப்போ சொல்லுவார், நாங்கள் உங்களுக்கு புரியலையா, அவங்க புரியல, உண்மையிலேயே புரியாமல் கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்துச்சு இல்லையா சார், இஸ் விஜய் ஸ்டாண்டிங் இன் மதுரை சவுத் அப்படின்னு கேட்டாங்க. இல்லடா எல்லாத்துலேயும் அவர் தான் பண்ணிக்கிறாரு, உங்களுக்கு புரியலையாப்பா அப்படின்னு சொல்லி விளக்கெல்லாம் கொடுத்தேன். ஸோ அந்த மாதிரி மதுரை மேற்கு, மதுரை தெற்கு, திருப்பரங்குன்றம், திருமங்கலம், சோழவந்தான் எல்லாமே சொல்லிட்டார், அந்த பக்கம் எல்லாம் சொல்லிட்டார். அப்படி இருக்கும் பொழுது அதை உடைக்கிற மாதிரி இப்போ அருண்ராஜை மட்டும் அறிவிக்கிறதுல இருக்கிற சிக்கல் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஓகே அருண்ராஜை இந்த வாரம் அறிவிச்சிட்டீங்க, அப்போ அடுத்த வாரம் ஆதவர்ஜன் அறிவிப்பீங்களா, அதுக்கு அடுத்த வாரம் புஷ்யானந்த் அறிவிப்பீங்களா, அப்போ அதுக்கு அடுத்த வாரம் சீட்டர் நிர்மல்குமார் அறிவிப்பீங்களா? நான் பார்க்குறதுக்கு கேண்டிடேட்ஸாக இருக்கக்கூடிய இந்த 4 பேர். விஜய் நான் முன்னாடி மறுபடியும் நான் சொல்கிறேன், விஜய் நிற்க போகிறதே கிடையாது. இதை தாண்டி யார் கேண்டிடேட்ஸாக இருக்காங்க அந்த கட்சியில்? இல்லை மாவட்ட செயலாளர்கள் ஓகே நாங்கள் வந்து முன் வர்றவங்க, நாங்கள் ஒரு 10-15 பேர் ரெடியாக இருக்கோம், ஓகே 234 பேர் எங்கேருந்து நீங்கள் அறிவிப்பீங்க? கூட்டணிலாம் இருக்குல்ல சார், நீ 234 உங்களை நோக்கி யாருங்க வந்திருக்கா இப்போ வரைக்கும்? நான் இன்னைக்கு ப்ராக்டிக்கலாக பேசுவோமே. ஓகே விஜயை நம்பி எனக்கு தெரிஞ்சு முஸ்தபா கூட நான் கேட்டேன், நான் தனிப்பட்ட நான் நிற்கல மாட்டேன், நான் ரொம்ப தெளிவாக இருக்கார் அவர். அப்போ யார் உங்களை நோக்கி வரப்போறா? எந்த கட்சி ஒரு கட்சியாக உங்களோட நாங்கள் கூட்டணி சேர்ந்து வருகின்றோம் அப்படின்னு வரப்போறாங்க? காங்கிரஸ் வரும்ன்றாங்களே சார். காங்கிரஸ் எப்படிங்க வரும்? எனக்கு உண்மையிலே புரியல. இவங்க பிரவீன் சக்கரவர்த்தி போய் பேசிட்டாரு, இல்ல சில திருச்சி வேலுச்சாமி அவர்களுக்கு ஆசை இருக்கிறது, இல்ல வேற சில பேர் கரூர்ல இருக்கிறவங்க ஆசை இருக்கிறது. ஆசையெல்லாம் இருக்கலாம், நீங்க ஆசைப்பட்டா வீணா போக போறது யாரு? காங்கிரஸா இல்ல திமுகவா? திமுக ஒரு லாஸ் இருக்கும், ஓகே
ஆனால் நடக்க போகிறது சட்டமன்ற தேர்தல். இன்னைக்கும் நிறைய பேர் திமுக ஏங்க அந்த சுமையை சுமந்துட்டே இருக்கும், நாடாளுமன்ற தேர்தலாம் தேவைப்படுது, நம்ம சுமையை சுமக்கிறோம். இன்னைக்கு எதுக்கு அவங்க தான் ஓவரா பேசுறாங்களா, கழட்டி விடுங்க. எதுக்கு மறுபடியும் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஸ்டாலின் செக் வச்சுட்டே இருக்காரு. நீங்கள் போன வாரத்தில் நீங்கள் வந்து அவர் அப்துல்லா அவர்கள் காஷ்மீர்லேருந்து அவர் பேசுகிறார், இந்தியா கூட்டணி ஸ்டில் எக்ஸிஸ்ட் ஆகுதா இல்லையா, பீகாரில் முதற்கொண்டு நீங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கிற எல்லாத்தையும் சேர்த்துக்காம அவங்களை காலி பண்ணுறீங்க, இந்தியா கூட்டணி இருக்கா இல்லைன்னு ஒரு கேள்வி எழுப்புறார். அந்த கேள்வி வந்து எனக்கு தெரிஞ்சு அது காஷ்மீர்லேருந்து ஆரம்பிச்ச மாதிரி கிடையாது, உமர் அப்துல்லாக்கு ஆரம்பிச்சது. இங்கே ஸ்டாலின் அவர்கள் சொல்லி ஆரம்பிச்ச மாதிரி எனக்கு தோணுது. நீ இங்கே ஆட்டம் காமிச்சுன்னா நான் ஒட்டுமொத்த இந்தியா கூட்டணிக்கு ஆட்டம் காமிப்பேங்கிறத ஸ்டாலின் காமிச்சிட்டே இருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப நீங்கள் இல்லை நான் போவேன் அப்படிங்கிறத நிச்சயமாக அந்த முடிவு எடுக்க மாட்டாங்க. அதனால தான் 5 பேர் கொண்ட குழு போட்டாங்க. சிதம்பரம் அவர்கள் கூட சொன்னார், இந்த மாதிரி 5 பேர் கொண்ட குழு போட்டாங்க, அவங்க இனிமேல் பேசுவாங்க, பேச்சுவார்த்தை நடத்துவாங்கன்னு. செல்வ பெருந்தகை போன்றவர்களோ அல்லது கரண்டாக எம்எல்ஏஸாக இருக்கிறவங்களோ இல்லை எம்எல்ஏ ஆசையில் இருக்கிறவங்க யாருமே நிச்சயமாக அந்த திமுக கூட்டணி உடைச்சிடணும் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லாமல் விஜய்கிட்ட போனால் நம்ம மேபி ஃபியூச்சரில் அது ஒர்க் அவுட் ஆகலாம், 29க்கு பயனுள்ளதாக இருக்கலாம், இல்லை அவங்களே நினைக்கிற மாதிரி கேரளாவில் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கலாம், வேறு சில மாநிலங்களில் பயனுள்ளதாக இருக்கலாம், புதுச்சேரிலாம் பயனுள்ளதாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் இந்த கரண்ட்டில் என்ன ஆகும், ஒரு எம்எல்ஏ கூட உருவாக்க முடியாது அப்படிங்கிறது தெரியும். ஸோ அந்த மாதிரியான ரிஸ்க்கை நிச்சயமாக அவங்க எடுக்கவே மாட்டாங்க. ஸோ காங்கிரஸ் எங்களை நோக்கி வர்றாங்க, செய்திகளாக நீ கசிய விடுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ பாமக பாலு அவர்கள் வந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு வந்து கொடுத்துட்டு போனார். இதை வச்சு நரேட்டிவ் கிரியேட் பண்ணலாம், பாமக இந்த கூட்டணி வரப்போகுது பாருங்க, செங்கோட்டையன் வந்துட்டாரு, தினகரன் ரெடியாக இருக்காரு, ஓபிஎஸ் கூட யோசிச்சுட்டு இருக்காரு, அடுத்து பாமக வந்துருச்சு, ஸோ நம்ம அமைச்ச ஒரு கூட்டணி அமைச்சிடலாம் அப்படிங்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குமே தவிர இந்த கூட்டணி எல்லாம் சேர்ந்தா இருக்கும். நான் சொல்றேன், பாமக உள்ள போனால் கூட முதல்ல அன்புமணி ராமதாஸ் விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் ஏத்துக்கிறாரா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்கு. பட் ஸ்டில் ஏத்துக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இது எப்படி கன்வெர்ட் ஆகும் நான் கேட்கிறேன். இது எப்படி வந்து ஒரு வெற்றி கூட்டணியாக மாறுவதற்கு அமமுக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. டிடி தினகரன் ஒவ்வொரு முறையும் பேசும்போது விஜய் அவர்களுக்கு ஒரு ஆதரவான நிலைப்பாடு கொண்டு தான் பேசுறாரு. வேற வழி இல்லைங்க, வேற எங்க போவார் அவரு. நீங்க ஓபிஎஸ் அவர்கள் ஏற்கனவே போய் முதலமைச்சர் 2 தடவை பார்த்தார். கோயின்சிடன்ஸ் வந்து என்னைக்குமே நடந்ததே கிடையாது. பட் அரசியல் 2 தடவை நடந்துச்சு, 3 தடவை நடந்துச்சு. காலைல வாக்கிங் போனாரு, சாயந்தரம் வீட்டுக்கு போனாரு, அடுத்த நாள் வாக்கிங் போனாரு. கிட்டத்தட்ட எல்லாம் நடந்து விட்டது, ஒரு 3 சீட்டு 4 சீட்டு பேசுறாங்கிற அளவுக்கு இருந்துச்சு. அதற்கு பிறகுதான் வந்து ஓபிஎஸ் வந்து என்டிஏக்குள்ள போலாமா வேணாமான்னு இப்போ இதை ஓடிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் அவர்களுக்கு ஹோப் கொடுக்குற ஒரே ஒருத்தர் குருமூர்த்தி மட்டும்தான். ஏன்னா நயனாகேந்திரன் டோர் இனிமேல் எடப்பாடி என்ன சொன்னாலும் அதான் கேட்டுக்கணும். எடப்பாடி என்ன சொல்றாரு, நீங்க தனியா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருங்க. அவருக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனை தான், ரெட்டலைக்கு கிளைம் வரக்கூடாது. ரெட்டலைக்கு கிளைம் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் கடைசி நேரத்தில் தினகரனுக்கும் நான் சீட்டு கொடுக்குறேன். ஏன்னா அமமுகங்கிற தனி என்டைட்டி. அதே மாதிரி நீங்கள் ஏதோ வெற்றி கழகம் இல்லை வந்து உரிமை மீட்பு கழகம், உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற கட்சியாக ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு என்கிட்ட வாங்க, நான் உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போது ஓபிஎஸ்க்கு இந்த ஆப்ஷன் இருக்குது, தினகரனுக்கு இந்த ஆப்ஷன் பிடிக்கவே இல்லை. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியை நான் முதலமைச்சரை ஏற்க மாட்டேன், நயினார் நாகேந்திரன் பாஜக தலைவராக இருக்கிறதுல எனக்கு பிடிக்கல, நான் மட்டும் காரணம் இல்லை, அண்ணாமலை எனக்கு குத்தி விட்டாரு, அதனால் எனக்கும் பிடிக்கல, நான் ரொம்ப பேசிட்டேன். இவன் மறுபடியும் எனக்கு எந்த போக்கிடம் இருக்குது, திமுக போகலாமா, திமுக போனால் ஜென்ம விரோதியாக இருக்கிற திமுக போய் தினகரனே சரண்டர் ஆகிட்டாருன்னா அவரோட பொலிட்டிக்கல் கேரியர் க்ளோஸ் ஆகிடும். இப்போயே பொலிட்டிக்கல் ரொம்ப ரொம்ப மோசமாக தான் இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு இருக்கிற ஒரே ஆப்ஷன், ஒன்லி ஆப்ஷன் என்னன்னா, நீங்கள் இந்த தாவேக கூட்டணிக்குள்ளே போகலாம். இன்னொன்று சொல்கிறேன், செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிற ஆப்ஷன் என்ன தெரியுமா, நீ அமமுக கலைச்சிட்டு கட்சிக்குள்ளே வான்னு சொல்லி சொல்கிறார், நம்ம தாவேக்கு உள்ளே வான்னு சொல்லி சொல்கிறார் செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறது. ஏன்னா எனக்கு வயசாயிடுச்சு, உனக்கு வயசு இருக்குது, இங்கே ரொம்ப பெரிய ஆட்கள்லாம் இல்லை, இந்த கட்சியை நம்ம டேக் ஓவர் பண்ணலாங்கிற அளவுக்கு அவங்க யோசிக்கிறார். அந்த ஒரு ஆப்ஷன் சொல்றாரு. இது ஆனால் விஜயோ இல்லை ஜான ஆரோக்கியசாமி இது ஏற்றுக்குவாங்களா, அது ஒரு ஏற்றுக்குவார், எல்லாத்தையும் உள்ள வாங்கன்னு சொல்லிட்டா நம்மளோட பொசிஷன் என்ன ஆகும். ஏன்னா இதுதான் முதல்ல இருந்து அவங்க பயந்துகிட்டு இருக்கிறது, ஜான ஆரோக்கியசாமி புஷி ஆனந்த் பயப்படுறது. புதிதாக ஆட்கள் வரும்பொழுது நம்மளுடைய இருப்பு என்ன ஆகும். இன்னைக்கு பார்க்குறோம், இன்னைக்கு புஷி ஆனந்த் கொடுக்கப்படுகிற மரியாதை என்னவாக இருக்கிறது, செங்கோட்டையன் கொடுக்கப்படுகிற மரியாதை என்ன. அன்னைக்கு அவரே சொல்றாரு சார், அண்ணன் என்ன சொல்றாரோ நாங்க அதை செஞ்சு அது நடப்போம். அவர் எப்பயுமே அப்படிதாங்க சொல்லுவாரு. அவர் எனக்கு கூட நிறைய மரியாதை எல்லாம் கொடுத்து பேசியிருக்காரு. ஆனால் என்ன எப்படி காலி பண்ணணும் அவருக்கு தெரியும். நீங்க ஒவ்வொருத்தருக்கும் எந்த நேரத்தில் யாரை எப்படி மரியாதை கொடுக்கணும், யாரை எப்படி வெஞ்சன்ஸோட காலி பண்ணணுங்கிறதுல ரொம்ப பிரில்லியண்டான ஆள் தான் புஷி ஆனந்த். ஸோ அவருக்கு இன்னைக்கு நான் சொல்றேன், இப்பயும் அந்த மாவட்ட செயலர் கூட நம்ம பார்க்கின்றோம், அந்த ஈரோடு மாவட்ட செயலர் கூடவே செங்கோட்டையன் உட்கார்ந்துருக்கும் போது அப்படியே தலையை உள்ள விட்டு எப்படியாவது அந்த செய்தல் சந்திப்புலாம் இருக்காரு. ஏன்னா புஷி ஆனந்த் தானே ஓகே பண்ணி உள்ள அப்படியே போய் டிராவல் பண்ணிட்டே இரு, அவர் என்ன செய்யறாருங்கிற மூவ்மெண்ட் நமக்கு தெரியணும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீ கொடுக்கணும். இன்னைக்கு நீங்க ஏதாவது மிரண்டு பிடிச்சிக்காதீங்க, நீங்க என்ன தளபதி உங்களை பார்த்துட்டு இருக்காருன்னு ஏதாவது சொல்லியிருப்பார். புஷி ஆனந்த் ஒரு சமயத்தில் எல்லாரும் வெளியே வாங்கடானா வெளியே வந்துருவாங்க, அவ்வளோதான். எல்லாமே புஷி ஆனந்தோட கண்ட்ரோல மட்டும்தான் இது எல்லாமே செயல்படும். நீங்க வந்து மேடையில் அவர் சொல்லலாம் அண்ணங்களாம் தம்பிங்களாம் இது தொடர்ச்சியாகவே இது வெவ்வேறு பிரிவுகளாக தான் நடந்துட்டு இருக்கு. புஷி ஆனந்த் தன்னுடைய பொறுப்புக்கு எந்த விதமான ஆபத்தும் வந்துவிடக் கூடாதுங்கிறது ரொம்ப அட்லீஸ்ட் 26 வரைக்கும் ரொம்ப கவனமாக இருப்பார். ஸோ அவ்வளோ சீக்கிரம்லாம் உடச்சிடவே முடியாது. நம்ம தினகரனுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆப்ஷன்ஸ் இல்லை. எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் சேர முடியுமா, சேர முடியாது. என்டிஏக்குள்ளே போக முடியுமா, போக முடியாது. திமுக போக முடியுமா, போக முடியாது. கிட்டத்தட்ட செங்கோட்டையன் அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட நபராக ஏற்பட்ட அதே நிலைமை தான் அமமுக கட்சிக்கும் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அமமுகங்கிற கட்சிக்கு ஒரு வழியில் தாவேக்குள்ளே போகலாம். ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி அமித்ஷாவோ இல்லை மற்றவர்களோ ரொம்ப கன்வின்ஸ் பண்ணி உள்ளே கொண்டு வருவாங்களா
அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் முடியும். அகெயின் ப்ரொவைடட் எடப்பாடி பழனிசாமி இதுக்கு ஓகேன்னு சொன்னாதான். ரொம்ப லாஸ்ட் பண்ணி சரிங்க பரவாயில்லைங்க, அமமுகங்கிற கட்சியாக தனிப்பட்ட முறையில் இருக்கணும், நான் போய் அந்த இடத்துல பிரச்சாரம் பண்ண மாட்டேன், அவர் வந்து அந்த பிரச்சாரம் பண்ண வேண்டாம், அவர் என்ன சின்னமோ சின்னத்தை வாங்கிட்டு அவர் போகலாம் அப்படிங்கிற மட்டும்தான் செட் ஆகும். தினகரனுக்கு அதுக்கு ஏற்பு இல்லை அப்படின்னா அவருக்கு வேறு வழி இல்லாமல் போய் விஜய்கிட்ட போய் சேருவார். அகைன் விஜய் அதை ஏற்றுக்கிறாரா, ஜான் ஆரோக்கியசாமி இதை ஓகேன்னு நினைக்கிறாரா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் நம்ம வந்து இந்த இடத்துக்கு வருவாங்களா? இல்லை. நம்ம வந்து இன்னைக்கு வேற வலிமைகள்லாம் நிறைய நம்ம பார்க்குறோம். விஜய் தன்னுடைய கட்சிக்கே செலவு செய்ய தயாராக இல்லை. அப்போ தன்னுடைய கூட்டணிக்கு வருகின்ற கட்சிகளுக்கு என்ன பெரிய கட்சி தான் சின்ன கட்சிக்கு செலவு பண்ணணும் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும் பொழுது அதை விஜய் செய்வாரானா எனக்கு தெரிஞ்சு செய்ய மாட்டார். அப்போ அந்த இடத்துல அடி வாங்கினால் எப்படி பாமக உள்ள வருங்கிற கேள்வியும் இருக்கு. தினகரனை தாண்டி வேறொரு கட்சிகள் யாரும் யோசித்து கொண்டிருக்கிறார்களா? இல்லை. காங்கிரஸ்ல இருக்கின்ற சில பேர், நான் ஒரு செக்ஷன் கூட சொல்ல மாட்டேன், ஒரு 2-3 தனிநபர்களுடைய ஆசைக்காக நீங்க ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் அந்த மாதிரியான ஒரு மோசமான முடிவு எடுக்க மாட்டார்கள். ராகுல் காந்தி பார்த்துட்டு இருக்காரு. ராகுல் காந்தி வந்து கரூர் ஸ்டாம்பிக்கு அப்புறம் பேசியிருக்காரு. விஜய்க்கு எப்படி இவ்வளவு பெரிய கூட்டம் வருது நிறைய பேர் கேள்வி கேட்கிறாரு. 29ல நமக்கு உபயோகமாக இருக்குமா ஒருவேளை விஜய் சேர்த்தா அப்படிங்கிறதெல்லாம் கேட்கிறாரு. பட் அவங்களும் என்ன நினைப்பாங்க, தனிச்சு போட்டும் பெர்சன்டேஜ் ப்ரூவ் பண்ணட்டும், அதற்கு பிறகு இந்தியா கூட்டணியில் வரலாமா அப்படிங்கிறத முடிவு பண்ணாம தான் யோசிப்பாங்களே தவிர இந்த தேர்தலில் இந்த காங்கிரஸ் கூட்டணிங்கிறது பேச்சுக்களுக்கு நல்லா இருக்கும். நீங்க ஆரம்பத்துல இருந்தே நீங்க நாம் தமிழர் கூட போறாங்க, அதிமுக கூட போறாங்க, கடைசியாக காங்கிரஸ்ல கொண்டு நிப்பாட்டி இருக்காங்க. ஆனால் கடைசியா ஜனநாயக முடிவுக்கு பிறகு என்டிஏல போனாலும் ஆச்சரியப்பட மாட்டேன். நான் தொடர்ச்சியாகவே அது ஒரு பெரிய ஃபேக்டராக போயிட்டே இருக்கு. நீ என்னதான் 234 நாங்கள் நிப்போம்னு சொன்னாலும் 234க்கு இன்னைக்கு வரைக்கும் உங்கள்கிட்ட கேண்டிடேட்ஸே கிடையாது. இப்போ கேண்டிடேட்ஸே இல்லாத கட்சி நீங்கள் வாரம் 4 பேர் அறிவிப்பா எங்கேருந்து அறிவிப்பாங்க ஒரு கேள்வியும் இருக்கு. கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். ஈரோட்டில் அடுத்து பொதுக்கூட்டம் கூட இருக்கு, என்ன பேச போறாரு, புதுசாக செயல் திட்டங்களை அறிவிக்கிறாங்களான்ட்டு கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்க்கலாம். நேரம் ஒதுக்கி நிறைய தகவலை பகிர்ந்துட்டீங்க. நேரத்துக்கு நன்றி சார். டெய்லி எனக்கு இந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம். உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த லயன் டேட்ஸ் சிரப் தினமும் 2 ஸ்பூன். Merry Christmas and Happy New Year from the Chennai Silks. Let the celebrations begin. ஆஹா, நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand.